கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் சந்திர கிரகணம் எப்போ வரப்போகுது, அந்த கிரகணத்தால் கும்பராசி நேயர்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, இந்த மாதிரி ஜோதிடம் சம்மந்தப்பட்ட தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனு ஜோதிடம் சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். சந்திர கிரகணம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வந்துடுங்க. சூரியனால் வெளிவரக்கூடிய வெளிச்சத்தால் பூமியோட நிழல்ன்றது சந்திரன் மேலே விழுகும். இதுதான் சந்திர கிரகணமாக பார்க்கப்படுது. இந்த கிரகணம் எப்போ வருது அப்படின்னா, வருகின்ற செப்டம்பர் 7, 2025 அதாவது ஆவணி மாதம் 22 ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு 9:58 அளவில் இருந்து அடுத்த நாள் அதிகாலை செப்டம்பர் 8, 2025 அதிகாலை 1:26 அளவுக்குள்ளே இந்த கிரகணமானது நடந்து முடியுதுங்க. இந்த கிரகணத்தை நம்ம இந்தியாவில் பார்க்க முடியும். வெறும் கண்களில் பார்க்கக்கூடாது, அதுக்குன்னு கிளாஸஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். மேலும் கிரகண நேரத்தப்போ வெளியில் இருக்கக்கூடாது, வீட்டில் தான் இருக்கணும். அது மாதிரி கிரகண நேரத்தப்போ எதுவுமே சாப்பிடக்கூடாது. இது எல்லாமே தெரிஞ்சதான். கிரகணம் முடிஞ்ச உடனே குளிச்சிடணும். சரிங்க. இந்த கிரகணத்தால் கும்பராசி நேயர்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் நடக்க போகுது, அதாவது இந்த கிரகணம் ஒட்டிய நாட்களில் மாற்றங்கள்ன்றது என்ன நடக்க போகுது அப்படின்னுமே தெரிஞ்சுக்கலாங்க. கிரக நிலை அன்றைய இந்த கிரகணத்தப்போ உள்ள கோச்சார நிலை அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோன்னா, உங்கள் ராசியில் சந்திரன் ராகு, 2ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல சுக்கிரன், 7ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது, 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த கிரகணமானது உங்கள் ராசியில் தாங்க நடக்குது. உங்கள் ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் ராகுவும் சந்திரனும் இணைந்து இந்த சந்திர கிரகணத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதுவும் அன்றைய நாள் பௌர்ணமி நாளுங்க. சந்திரனும் ஒளித்தன்மையோட குரு பார்வையிலுமே இருக்கிறதுனால இந்த கிரகணம் உங்களுக்கு சாதகமான பலன்களையே கொடுக்குங்க. சரி, சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி. உங்கள் ராசிக்கு இப்போது ராசியில் இருந்து இந்த கிரகணத்தை ஏற்படுத்துகிறாரு. சரி, என்ன விதமான மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உத்தியோகம் பார்க்குறவங்க, தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு, அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க. உங்களுக்கு வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். பதவி உயர்வு ஏற்படலாங்க. இதுவரையுமே ஏதோ ஒரு பதவி உயர்வுக்காக நீங்கள் நீண்ட நாளாக காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பதவி உயர்வுன்றது ஏற்படலாம், இல்லைன்னா சம்பள உயர்வுன்றது ஏற்படலாம், இல்லைன்னா உங்களோட உழைப்புக்கேற்ற ஊதியம்ன்றது கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னா உங்கள் உழைப்புக்கேற்ற பாராட்டுக்கள் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தியானது இந்த காலகட்டத்தில் வருங்க. படித்து முடிச்சுட்டு வேலைக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்குமே இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது தனியார் துறையிலையோ இல்லை அரசு வேலை வாய்ப்போ, இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலைன்றது உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் சில பேருக்கு கடன் பிரச்சனைகள்லேருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகளுமே ஏற்படுங்க. அதாவது கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளுமே இருக்குது. மேலும் உங்களோட 6ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் சஞ்சரிக்கிறதுனால, அதாவது சுக்கிர பகவான் ராசிக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையுமே ஏதோ ஒரு சொத்து கடன் மூலமாக நீங்கள் வாங்குவீங்கங்க. அது இடமாக இருக்கலாம், இல்லை கட்டின வீடாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ வண்டி வாகனம், இல்லைன்னா ஏதோ ஒரு சொத்துன்னு நீங்கள் அதை கடனில் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்ன்றது இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க. மேலும் வீட்டில் உள்ள பெண்களுக்காக ஏதாவது காசு பணம்ன்றது செலவழிப்பீங்கங்க. அது கண்டிப்பாக ஒரு சுப செலவாகத்தான் இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுப்பீங்க, இல்லைன்னா நகை வாங்கி கொடுப்பீங்க. இந்த மாதிரி வீட்டில் உள்ள பெண்கள் உங்களோட அம்மா, இல்லைன்னா உங்களோட மனைவிக்காக, இல்லைன்னா உங்களோட பெண் பிள்ளைகளுக்காக, இல்லைன்னா அக்கா தங்கை, இவங்க யாருக்காகவது நீங்கள் சுப செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள்ன்றது ஏற்படுங்க. கணவன் மனைவி பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வருங்க. உங்களோட வாழ்க்கை துணையால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள்ன்றது இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க. மேலும் அவங்களுக்குமே வேலை சார்ந்த ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இல்லை தொழில் பண்ணுறாங்கன்னா தொழிலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம்ன்றது ஏற்படுங்க. ஆக மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கை துணையால் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றம்ன்றது இந்த காலகட்டத்தில் ஏற்படும்.
சரி, எந்த விதமான வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும், எந்த துறை சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஸ்வீட் ஸ்டால் வச்சுருப்பாங்கள்ல இவங்களுக்கு, அப்புறம் பெண்களை மையப்படுத்தி ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, சேல்ஸ் பண்ணுறீங்க, ட்ரெஸ்ஸு கடை வச்சுருக்கீங்க, இல்லைன்னா பியூட்டி பார்லர் வச்சுருக்கீங்க, பூக்கடை வச்சுருக்கீங்க, நகைக்கடை, இந்த மாதிரி ஏதோ ஒரு கடைகளில் கூட நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னாலுமே நன்றாக இருக்குங்க. உங்களோட வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், வேலையில் நல்ல ஒரு சேல்ஸுங்கிறது நடக்குங்க, ஆர்டர்ஸ் நிறையா கிடைக்கும், அதனால உங்களோட பண வரவுமே அதிகரிக்கும். சில பேர் வெளியூர் வெளி மாநிலம் போயிட்டு வருவாங்க. இந்த மாதிரி அவங்க வேலையே அலைச்சலாக இருக்குங்க. இந்த மாதிரி அலைச்சல் சம்மந்தப்பட்ட வேலை இருக்கிறவங்களுக்குமே இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க. உங்களுக்குமே வேலை ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், பண வரவுமே அதிகரிக்கும். பால் வியாபாரம் பண்ணுறவங்க, பால் பொருட்கள் சார்ந்த பொருட்களை விற்பனை செய்கிறவங்களுக்கு, அப்புறம் கால்நடை இந்த ஆடு மாடு கோழி வளர்க்குறவங்க, மேலும் வண்டி வாகனத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதாவது ட்ராவல்ஸ்க்கு விட்டு சம்பாதிக்கிறவங்க, இவங்களுக்குமே சிறந்த காலகட்டமாக இருக்குங்க. இவங்களுக்குமே ஒரு வேலை ரீதியாக முன்னேற்றங்கிறது இருக்கும், பண வரவுமே அதிகரிக்கும். சரிங்க, என்ன இருந்தாலும் சில விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான், 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சமசப்தமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் 2ஆம் இடமும் 8ஆம் இடமும் அதிக அளவில் பாதிக்கப்படுதுங்க. இதனால் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, குடும்பத்தில் அனுசரித்து போகணுங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில். அது மாதிரி உங்களோட பேச்சுவார்த்தையிலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதனாலையுமே சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி நீங்கள் வெளியூர் வெளி மாநிலத்துக்கு பயணம் செய்கிறீங்கன்னாலுமே அதுலேயுமே கொஞ்சம் கவனம்ன்றது தேவைப்படுது. மேலும் என்ன தான் பண வரவுன்றது உங்களுக்கு அதிகமாக வந்தாலுமே அதுக்கேற்ற செலவுகளுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. என்னடா வர பணம் வந்த மாதிரியே தெரியல, அதுக்குள்ளே செலவாயிருச்சு அப்படின்னு எதிர்பாராத ஒரு செலவுகள், எதிர்பாராத விஷயங்களுக்கு செலவுகள்ன்றது இந்த காலகட்டத்தில் இருந்திருக்குங்க. அதனால் காசு பணம் சேர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள்ன்றது கண்டிப்பாக இருந்திருக்காதுங்க. இந்த மாதிரியான பலன்கள் எல்லாமே செப்டம்பர் 15ஆம் தேதி வரையும் இருக்குங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் இந்த மாதிரி காசு பணத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் கன்னியில் இருந்து, அதாவது 8ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். மேலும் குரு பார்வைக்குமே அவர் வந்துடுவாருங்க. அதற்கான பலன்கள் என்ன அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்க, கிரகணத்தை ஒட்டிய நாட்களில் இந்த மாதிரியான பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையுமே நம்ம பார்த்தோம். என்ன இருந்தாலும் கும்பராசிக்காரவங்க இன்னுமே ஜென்ம சனியில் இருந்து விலகலை அப்படின்னே சொல்லலாங்க. இருந்தாலும் இந்த கிரக அமைப்புன்றது வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. சரி, இந்த கிரகணம்ன்றது 8ஆம் தேதி முடியுது. நீங்கள் அன்றைக்கி கிரகணம் முடிஞ்சோடனே அன்றைக்கி வீட்டு பக்கத்தில் உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு போய் பிள்ளையாரை தரிசனம் செய்கிறது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுதுங்க. எனவே அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனு ஜோதிடம் சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. நன்றி.